தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, ஈஷா யோகா மையம் நடத்த உள்ள மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கோவையை சேர்ந்த சிவஞானன் என்பதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்தாரு. அதாவது வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துல சுமார் 295 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஒரு மையம் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இது நடைபெற்றும் அந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு சுமார் 6 லட்சத்துக்கும் மேற்பட்டு கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அங்கு முறையான அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதி கிடையாது. அது இல்லாமல் அளவை மீற சட்ட விதிகளுக்கு மீறி அதிக அளவில் ஒலி எழுப்பதால் அந்த பகுதியில் உள்ள வனவிலங்குகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த ஆண்டு நடைபெற உள்ள அந்த சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரிக்க வந்தபோது இது தொடர்பாக தென்மண்டல அந்த பசுமை தீர்ப்பாயம், அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படிதான் தற்போது இன்றைய தினம் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் விசாரிக்க வந்தபோது பசுமை தீர்ப்பாயம் பொல்யூஷன் கண்ட்ரோல் சார்பிலிருந்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி ஈஷா யோகா மையத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது கழிவுநீர் வெளியேற்றத்திற்கு முறையான அனைத்து வசதி செய்யப்பட்டுள்ளது. அந்த சுத்திகரிப்பு செய்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. எனவே எந்த ஒரு விதிமீறல் இல்லை என்ற ஒரு அறிக்கையை இன்று தமிழக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதை இந்த ஒரு அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த ஒரு வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க எந்த ஒரு அவசியம் இல்லை என்று தெரிவித்து தற்போது இந்த ஒரு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.